இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 14, ஒழுக்கம் உடைமை. குறள் எண் 137. அதாவது ஒழுக்கம் உடைமை 10 குறள்களும் இந்த குறளோடு முடிகிறது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த ரெண்டு படிக்கு, அந்த ஒன்றையறிய படிக்கையிலேயே நமக்கு ஒரு உணர்ச்சி வேகம் ஏற்படுகிறதுங்க. அதாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர், எல்லாரும் ஒழுக்கத்தினால் மேம்பாட்டினை அடைவார்கள், ஒழுக்கத்திலிருந்து தவறுவதனால் அடைந்துவிடக்கூடாத பழியினை அடைய பெறுவர் என்கிறார். ஒழுக்கம் உடையவர்கள் தங்களினுடைய நற்செயல்களாலும் நற்சொற்களாலும் கடமை உணர்வினாலும் கண்ணியத்துடன் வாழ்வதாலும் கட்டுப்பாட்டுடன் வாழ்வதாலும் அவர்கள் வாழ்க்கை சிறப்புடன் வாழ்வார்கள். ஆனால் ஒருவன் ஒழுக்கத்திலிருந்து தவறினான், அவன் மனிதன் அடையக்கூடாத பல இழிவாக பேசக்கூடிய பழியினை அடைவார்கள். எனவே ஒழுக்கத்துடன் வாழ்ந்து பலர் போற்றி வாழ வேண்டும். ஒழுக்கம் தவறி பலர் தூற்ற வாழக்கூடாது என்பதை இந்த குறளில் அற்புதமாக பதிவு செய்துள்ளார். இந்த குறளோடு ஒழுக்கம் உடைமை முடிவடைகிறது. நாளை மீண்டும் ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். அடுத்து இந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய, நான் வாங்கிய 2017 வாங்கிய புத்தகத்தினர் வாங்கிய புத்தகம், ஏற்கனவே முன்னுரை சில இதில் சொல்லிவிட்டேன். இன்றும் அவர் வேலை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார். அதாவது டிக்கெட்டு வாங்காத ரயிலில் பயணம் செய்து சென்னைக்கு வறுமையிலும் கஷ்டப்பட்டார். இன்னும் வேலை தேடி அடைந்து கொண்டே இருக்கிறார். அப்படி அலையும் போது இந்த பரிதாபத்திற்குரிய கவிஞர் கண்ணதாசனை, ஏன்னா அவர் 16 வயசு தானே இருக்கும், அந்த சமயத்தில் அலைஞ்சிட்ருக்காரு. அதை ஒரு பெண்மணியை சந்திக்கிறார். ஒரு பெண்மணியும் இவர்களும் பார்த்தவுடனே ஒரு பாச உணர்வு ஏற்படுகிறது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணின் பெயர் எமிலி. அவள் என்ன செய்கிறாள் என்றால், அவளுடைய தகப்பனாரும் இறந்து விட்டார்கள், அவருடைய தாயாரும் இழந்து விட்டார்கள். அவளுக்கு இருப்பது ஒரே அண்ணன், அவனும் இறந்து 1 மாதம் தான் ஆகிறது. அப்போது கண்ணதாசனை அந்த பெண் எமிலி சந்திக்கிறாள். அப்போது அந்த எமிலியினுடைய உணர்வு, கண்ணதாசனை பார்த்தபோது தன்னுடைய அண்ணன் இறந்தார் அல்லவா, அவரை பார்த்து முகச்சாடை இருந்ததால் அந்த பரிவு ஏற்பட்டது. 2 பேரும் பழகினார்கள். காதல் பழக்கம் கிடையாது, அண்ணன் தம்பி உறவு போல பழகினார்கள். பீச்சில் போயெலாம் 2 பேருமே தனியாக இருந்திருக்கிறார்கள். எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது அவளும் அவர் ராணிமேரி கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறாள். அப்படி ஒரு சில காலங்கள், ஒரு சில நாட்கள் அவருடைய பழக்கம் இருந்தது. மீண்டும் வேலை தேடி அவர் அலைகிறார். அவள் இளம் வயதிலே கருகி போன மலர். என்னன்னா, அவளுக்கு 15 வயதில் திருமணம், 16 வயதில் அவருடைய கணவன் இறந்து விடுகிறார். இளம் வயதிலே அந்த மலர் கருகியது. அதற்கு அப்போதான் மிக 15 அப்போதுதான் அவள் மிகவும் மனத்தை தேற்றிக்கொண்டு இவனுடன் அன்போடு பழகுகிறார்கள். 2 பேரும் எந்தவித காதல் உணர்வும் கிடையாது. உண்மையிலேயே அண்ணன் தம்பி தான் பழகிறார்கள்.
அதற்கடுத்து இவர் என்ன செய்கிறார், கண்ணதாசன் திருவொற்றியூருக்கு போகிறாரு. அங்கு வந்து ஒரு தொழிற்சாலையிலே இன்னொருவருடைய உதவியால் ஒரு குமாஸ்தா வேலை, அஜாஸ் தொழிற்சாலை, அதில் ஒரு குமாஸ்தா வேலையில் சேர்ந்து விட்டார். சாப்பாடு போட்டு 20 ரூபாய் சம்பளம். அவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு அதனுடைய பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது, அதனால் எனக்கு சென்னைக்கே மாற்றி கொடுங்கன்னு என்று கேட்டார். அவங்க ஒத்து வரல, வேலையை விட்டே காலி பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவர் பட்டினி போராட்டம். பாருங்கள், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றதை பாருங்கள். மறுபடியும் பட்டினி போராட்டம். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, எமிலியை போய் பார்த்தார். எமிலி வந்து தன்னுடைய சொந்த ஊர் காரைக்கால், பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு சென்று விட்டார். அப்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கு திறமை இருந்தால் மட்டும் போதாது, சந்தர்ப்பம் ஆய்வது மிக முக்கியம் என்கிறார். உண்மைதான் அது. ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கலாம், அந்த திறமையை வெளிக்காட்டுவதற்கு அந்த சந்தர்ப்பம் ஒன்று அமைய வேண்டும். அதை பின்னாடி அவர் இன்று கூட நான் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களை கேட்காமல் எனக்கு தூக்கமே வராதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கவிஞர். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். மறுபடியும் என்ன செஞ்சால், வேறு வேலையை கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிராமத்துக்கு சென்றார். ஒரு 10 நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் திருச்சிக்கு வருகிறார். அப்போது ஒரு உறவினரை சந்தித்தார். அவர் வந்து என்ன பத்திரிகையின் உரிமையாளர் ஒருவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுகிறார். அவருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுத்து விடுகிறார். அந்த லெட்டரை கொடுத்தவுடன் தாராளமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்ட உடனே அவருக்கு அது எந்ததுன்னா ராமச்சந்திராபுரம், அங்கே தான் அந்த வேலை. ராமச்சந்திராபுரத்தில் வந்து அவர் வேலை செய்கிறார். ராமச்சந்திராபுரத்தில் அதில் வேலை சேர்ந்தவுடன் இவருக்கு வந்து முதலில் ப்ரூஃப் ரீடிங் தான் கொடுத்தாங்க. ப்ரூஃப் ரீடிங் இருக்குல்ல, அதை தான் கொடுத்தாங்க. அதை செய்து முடித்தவுடன் அவருக்கு என்ன செஞ்சாருன்னா, ஒரு தலையங்கம் எழுத சொன்னார்கள். இவர் ஒரு தலையங்கம் அற்புதமாக எழுதினார். அடுத்து வந்து அவருடைய பெயர் கண்ணதாசன் என்று அவர் பெயர் உண்மையிலே முத்து, ஆனால் அவர் புனைப்பெயரில் கண்ணதாசன் வைத்து கொண்டார். அப்போ அவரை வந்து அவருக்கு அந்த முதலடவு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரூஃப், அந்த பாரத தாய் சிரிக்கிறாள் என்று தலைப்பிட்டு அந்த தலையங்கத்தை எழுதினார். அந்த எழுத்தாளர், அந்த கண்ணதாசன் எழுத்தாளராக அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்போ தான் முதலில் ஒரு கவிதை எழுதினார். திருமகள் என அவன் ஆசிரியராக இதழ் வெளியாகிய திருமகள் என பெயரிய 1944ஆம் ஆண்டு அவர் ஒரு கவிதை எழுதினார். இதுதான் அவருடைய முதல் கவிதை. கஷ்டப்பட்டு எழுதியது. நான் ஃபுல்லாக படிக்க முடியாது, கொஞ்சம் படிக்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கணுங்க. காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே கார்பூந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன். வரவை கடைக்கண்ணால் பார்த்திருந்தேன். கண்ணில் தெரிந்திலை நீர் கனவுலையில் சஞ்சரித்தேன். அந்தி மயங்க அடிவானம் செக்கரிட அண்டை அறியாமல் ஆடவன் நீர் ஓடி வந்தீர். தந்தையில் லத்தியில்லை, தாயும் வெளிப்போயிருந்தால் தகதக்க எழிலில் தன் குணத்தால் சொக்கிவிட்டேன். அழகு கெண்மணத்தை ஒத்தியாய் வைத்த பின்னர் உள்ளத்தை திடப்படுத்தி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன். யார் நீங்கள் என்றதற்கு ஆனழகன் என் நிறுத்தியேன். அதை கேட்கவில்லை, உம்மை அறிந்து கொண்டேன் கண்டவுடன் அத்தை மகன் போல. இது இன்னும் இருக்கிறது. இந்த கவிதையை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு நேரம் போதாது. அதனால் இதோடு அந்த கவிதையை முடித்துவிட்டு அந்த பத்திரிகையும் என்ன சரியாக ஓடவில்லை என்று பத்திரிகையை மூடிவிட்டார்கள். அவர் முல்லை பதிப்பும் அதற்கு. அது மறுபடியும் என்ன செஞ்சார்னா, இன்னொரு குழந்தை உள்ளம்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, பட்டு அவரால் அந்த உரிமையாளரால் நடத்த முடியவில்லை. அதனால் அந்த பத்திரிகை நிறுத்தி விட்டார்கள். திரும்பவும் மறுபடியும் என்ன செஞ்சார், கிராமத்தில் சில நாள் போய் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரையின் திராவிட நாடு இதழ்களை அவர்கள் அவனுக்கு பரிசாக தந்தார்கள். பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டான். மீண்டும் சென்னைக்கு வந்தான். மீண்டும்
தொடரும் அவருடைய கதை. ஏன்னா ஃபுல்லாக சொல்லிட்டா அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க மாட்டீர்கள் என்ற எண்ணத்தில் நான் உங்களுக்கு இதுவரை சொல்லிவிட்டேன். இன்னும் இந்த கதையை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 2 நாளில் முடிச்சிருவேன் அந்த கதையை. அதாவது நான் முடிச்சிடுறேன். தயவுசெய்து இது புத்தக திருவிழாவில் வாங்கின புத்தகம். வனவாசம் புத்தக திருவிழாவில் 2017 நான் தேதி முதற்கொண்டு எழுதி வச்சுருப்பேங்க. 2017 அதாவது வாங்கிய தேதி 2/9/2017 2/9/2017 புத்தக திருவிழாவில் வாங்கிய வனவாசம் என்ற கவிஞர் கண்ணதாசனின் புத்தகம். இன்னும் சில அவர் போராடிய விதங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு பெரிய கவிஞனாகி தமிழகத்திலே மிகப்பெரிய பாடல்கள் எழுதி அவர் பாடல்களை கேட்டால் ஆகா என்ன அற்புதமாக இருக்குது நினைக்கிறீங்க. ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்ணதாசனின் பாடல்களை போட்டு கேளுங்கள். பெரும்பாலும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பீர்கள். என்னுடைய சம வயதினர்கள் பேசும்போது சொல்கிறார்கள், கண்ணதாசனின் பாடல்களுக்கு இணையாக வேறு எங்கே இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் வாலியும் வந்து விட்டார். வாலியினுடைய பாடல்களும் சலிப்பல்ல. அதனால் கண்ணதாசனின் பாடல்கள் தான் முதல் பொறுப்பு. அது மறுபடியும் மீண்டும் பார்ப்போம். நாளை ஒரு குரலுடன் வனவாசத்தையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.